காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாட்டு கேட்கணுன்னு தோணும்போது, ஐயா இளையராஜா அவர்களுடைய பாட்டை கேட்கணுன்னும் போது, அதை அழகாக தெளிவாக கேட்கலாம். ஒரு பிரேக் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம்லாம் வராது. அப்படி கேட்குற வகையில் நானும் அதில் ஒருத்தன் தான். சரி, இப்போ அது இல்லை விஷயம். ரொம்ப சின்னதாக சொல்லப்போனால், எனக்கு திமிரு இல்லைனா யாருக்கு திமிரு இருக்கும் அப்படின்னா, ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த திமிரை எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாதுல்ல, அப்படி தான் நான் கேட்குறேன். அதாவது சரிகமபதனி இளையராஜாவுக்கு அந்த காப்பிரைட்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு கொடுத்த பிறகு இவர் என்ன பண்ண முடியும்? சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்த கணக்குன்ட்டு நான் இல்லை, எல்லாரோட மைண்ட் வாய்ஸ்லையும் போயிருக்கோம். யுவன் சங்கர் ராஜாவும் அந்த சாங்கை யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நான் ஓகேன்னா சரிகமாக்கு 30+ lakhs வந்து கொடுத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் தட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சரிகமா சொல்கிறாங்க. போச்சா, இதுதான் மைண்ட் வாய்ஸோட ஸோ கடைசியாக நான் கேட்குறது இளையராஜா ஐயாக்கு, ஐயா தேவா அவர்கள் சொல்கிறாரு, நான் பாப்புலர் ஆகணுன்னா, நான் புகழ் பெறணுன்னா, என்னுடைய திறமைகள்லாம் மற்றவர்களுக்கு தெரியணும்னா அதுக்கு மியூசிக்ஸ் வெளியே போனால் தானே தெரியும். அதை நானே வச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்? அது வைக்கணும்னு அவசியம் இல்லையே. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் தெரியணும்னு சொல்கிற மனிதனுக்கு ஸ்ட்ரீம்னு ஒன்றில் அவர் உட்கார வச்சுக்கிறார், அழகாக உட்கார வச்சுக்காந்தீங்க. அப்படியே உட்கார்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டோடு தான் நான் உட்காருவீங்க. ஃபைனலாக என்னோட கேள்வி ஒன்று தான், உங்களோட திறமையில் வெளிப்படுற திமிரை உங்களுக்கு இல்லைன்னா வேறு யாருக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஆனால் அதே திமிரை வேறு எங்கேயாவது உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், அந்த திமிரை யூஸ் பண்ணி அந்த காப்பிரைட்டுக்கான உரிமையை வாங்க முடியல. கோர்ட்டோட கண்ணுக்கு எதிரில் உங்கள் திமிர் ஒன்றும் இல்லை, பார்த்தீங்களா?